சார், என்னுடைய பேர் வந்து மூகா ஜோஸ் பிரபு. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை பகுதியிலேருந்து அண்ணனை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அவரை பார்க்கறதுக்குன்னா நான் அவரை பார்த்து விஷ் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். வேறு எதுக்கும் வரல. நாங்கள் கிட்டத்தட்ட 28 ஆண்டு காலமாக வந்து ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம், மக்கள் இயக்கம் தொடர்ந்து பயணித்து வருகிறோம். என்னுடைய மகனோட பேரும் வந்து தளபதியோட பேர் தான் வச்சுருக்கேன், ஜோசப் விஜய். மகளோட பேர் ஜோசப் விஜிசா, மருமகளோட பேர் ஜோசப் சங்கீதா. அப்படி குடும்பமாகவே தளபதிக்காக மக்கள் பணியை தளபதியோட பேரில் குமரி மாவட்டத்தில் நாங்கள் பணியாற்றிட்டு வரோம். மீண்டும் மெருகூட்டும் விதமாக பல்வேறு கட்டங்களில் அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களை முறையாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு விரைந்து முடிவெடுக்கிறோம். இன்று நேற்றல்ல எங்களுடைய இயக்க பணி அரசியல் இயக்கமாக தான் எங்களுடைய பணிகள் இந்நாள் வரைக்கும் நடைபெற்றிருந்தது. குமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் வந்து பல்வேறு தேசிய கட்சிகள் இருந்தாலும் தாவேகாவுக்கு தனி மரியாதையும் தனி ஒரு அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு. இது குமரி மண்ணில் நான் உரிமையோடு இதை பேசுறதுக்கு நான் இந்த வாய்ப்புக்கு நான் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கேன். களப்பணிகளை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பணிகள் போயிட்டு இருக்கு, என்ன அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க தலைமையில? சார், வந்து குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 9 ஒன்றியம் இருக்கு, 6 தொகுதிகள் இருக்குது, சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இதுக்கு உள்ளாடி 9 ஒன்றியம். இந்த ஒன்றியத்துக்கு உட்பட்டு பார்த்தாச்சுன்னா ஊராட்சி 10 ஊராட்சி, ஒரு ஒன்றியத்துக்கு 10 ஊராட்சி, 6 பேரூராட்சிகள் இருக்கு, டவுன் பஞ்சாயத்து. ஒரு ஊராட்சிக்குள்ளே பார்த்தாச்சுன்னா 10 சிற்றூராட்சிகள் இருக்கு. இந்த சிற்றூராட்சிகள் உள்ளேண்டே நாங்கள் களப்பணிகள் பூத்து 200 சட்டமன்ற தொகுதிக்கு 234 பூத்துகள் இருக்குன்னா 234 பூத்துக்கும் அதாவது 4 ஆண்கள் 3 பெண்கள் வீதம் வந்து தொகுத்து எல்லா பூத்து வேலைகளையும் இறுதியாக முடிச்சிட்டோம். வரக்கூடிய 2026 தேர்தலில் அண்ணனை வந்து முதலமைச்சராக உட்கார வைப்பதற்கான குமரி மாவட்டத்தினுடைய பங்கு மிக சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரியுது. இதுவரைக்கும் மாவட்ட செயலர் அறிவிக்கல, ஜனவரிக்கு மேல அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இது தொய்வு இருக்குதா தாவேகாவோட செயல்பாட்டுல? தாவேகாவோட செயல்பாடு இன்று வரைக்கும் தொய்வில் எந்த விதம் வந்ததில்லை. பொதுச் செயலாளர் அதற்கான ஒரு கட்டுக்கோப்போட விஷயங்களை எடுத்துட்டு போறாரு. நல்ல முறையில் வந்து மாவட்ட ரீதியாக ஒரு ஆய்வு செய்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள், இந்நாள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாரையும் அழைத்து அரவணைத்து அவர்களை வந்து பணிகளை செய்ய வரக்கூடிய ஜனவரியில் நீங்க சொன்ன மாதிரி நிர்வாக பொறுப்புகள் அறிவிக்கிறதாக தகவல் வருகிறது. கண்டிப்பாக அதுல எந்த தொய்வும் இல்லை. தாவேகா தலைவர் விஜய் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. அதுக்கான பணிகள் போயிட்டு இருக்கா? என்ன மாதிரியான பணிகள் போகுது? அதற்கான முன்னோட்டமான பணி தான் இந்த மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கக்கூடாது. அதற்கு பிற்பாடு தளபதி வருவார் என்பது எங்களுடைய மேலிட தகவல். அக்டோபர் 27ஆம் தேதி இப்ப முதல் மாநில மாநாடு நடத்திருக்காரு, கொள்கையெல்லாம் அறிவிச்சிருக்காரு. அந்த கொள்கை வந்து தாவேகா இல்லாம பொதுமக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ரீச் இருக்குது, அவங்களுக்கு ஆதரவு இருக்குதா? சார், கண்டிப்பா வந்து நான் தளபதியோட ஒரு தொண்டனாக மட்டுமல்லாம ஒரு பொதுமக்களுடைய ஒரு சமூக ஆர்வலராக பேச விரும்புறேன். ஏன்னா இந்நாள் வரைக்கும் வந்து பல்வேறு கட்சிகள் இங்கே ஆட்சி அமைச்சருக்கு எதிர்கட்சிகளாக இருந்திருக்கு. எல்லாருடைய ஊழலை எதிர்க்கும் விதமாக தளபதியுடைய அந்த குரல் மக்கள் மத்தியில் வந்து ஒரு மாற்று அரசியலை எதிர்பார்க்க. அது இன்னைக்கு வரைக்கும் நடுநிலை, ஒரு உயர்நிலை அப்படியாக இருந்தது. எல்லா நிலையிலிருந்தும் மறைமுகமாக அனைத்து கட்சிக்கு உள்ளாடியே தளபதி வரணும், ஒரு மாற்று அரசியல் வரணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க சார். ஓகே சார், நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.